இன்றைக்கி கொள்ளு பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். கொள்ளு பாருங்கள், நைட்டே ஊற வச்சுருந்தோம். இப்போ குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு வெந்துருச்சு, தாளித்து விட்டுக்கலாம். நைட்டே ஊற வச்சு இப்போ ஒரு 5-6 விசில் விட்டதுக்கப்புறம் தான் இந்தளவுக்கு வெந்திருக்கு. இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. சீரக மிளகு பூண்டு இடித்து வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. 3 தக்காளி மீடியம் சைஸில் இருக்குது, கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இந்த வேக வச்ச கொள்ளு பருப்பை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிக்கலாம். வடித்ததுக்கு பிறகு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இது கூட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, 4-5 சின்ன வெங்காயம் பச்சையாக சேர்த்துக்கலாம். வெறும் கொத்தமல்லி கொஞ்சம். ஆட்டுக்கல் இருந்துச்சுன்னா அதில் ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உரல் இல்லாததுனால நம்ம மிக்சியில் அரைக்கிறோம். இது வந்து கடைய முடியாது, மத்து வச்சு கடைய முடியாது, அரைக்க தான் முடியும். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது. இப்போ இது கூட நம்ம வடித்து வச்ச தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து நாம் இந்த சட்டிலேயே சேர்த்துக்கலாம். மதியமாக கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா கூட நம்ம இந்த சட்டிலேயே சூடு பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மீதி வந்து நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரசமாக கலந்துக்கலாம். கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் வாங்க. இந்த பருப்பையே வெறும் பருப்பை மட்டும் வேக வச்சுட்டு வெல்லம், ஏலக்காய் சேர்த்து உரல்ல ஆட்டி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா அந்த மாதிரி உரல்ல ஆட்டி தான் தருவாங்க. இந்த சூடான சாதத்தில் கொள்ளு பருப்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே கொஞ்சம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தது கொள்ளு பருப்போடு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கரெக்டான பதத்தில் அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஆஹா, நல்ல ஒரு மணமாக இருக்குது. அந்த பச்சை வெங்காயம், கருவேப்பிலை, அந்த மல்லி எல்லாம் போட்டது நல்ல வாசமாக இருக்குது. இந்த சாப்பாட்டில் இருத்து தண்ணி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த பருப்பெல்லாம் குதிரை தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் அடிச்சுட்டு இதை சாப்பிடாமல் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருந்து வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.